உனக்கு உதவி செய்ய விரும்புகிறார், உன்னை தூக்கிவிட விரும்புகிறார். அது சொல்கிறாரு, நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள், அதுக்கு எலும்பு, அந்த வேலை உன்னுடையது அப்படிங்க. அந்த வேலை நீ செய். சிலருக்கு சில வேலைகளில் சிலரை அவர் தூக்கி விடுவார், கையை பிடிச்சி, நான் உன் வலது கரத்தை பிடிச்சிருக்கிறேன் அப்படின்றார். சிலரை அப்படி தூக்கி விடுவார் சில நேரங்களில். எல்லாருக்கும் அதே மாதிரி செய்ய மாட்டார். சிலருக்கு என்ன சொல்லுவார்னா, அவர் பிரயாசப்படணும், நீ எழும்பு அப்படின்றார். நீ எழும்பும் போது நான் உனக்கு என்ன செய்கிறேன், குணமாக்குகிறேன், உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்றார். ஆகையினால எழுந்து நிற்பதற்கு யார் முயற்சி எடுக்கிறோமோ அப்பொழுது கால் ஊன்றி அவர்கள் நிற்பார்கள். கால் ஊன்றி நிற்பதோடு அல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிப்பாங்க. அடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்த ஆரம்பிப்பார். ஏன்னா அவர்களுக்குள்ள அந்த வார்த்தை உள்ளே போன உடனே உள்ளே இருக்கிற அவயங்களெல்லாம் என்ன செய்யணும்னா எல்லாம் பரிசுத்தமாகும். தேவனுடைய வார்த்தை உள்ளே போன உடனே அந்த வார்த்தை உள்ளே போனோன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற முதல்ல இருதயம் என்ன செய்யும், இருதயத்துக்குள்ளே போய் பதிவாகும். அப்புறம் நம்ம மைண்டில் போய் பதிவாகும். அப்புறம் அந்த வார்த்தை உள்ளே பதிவான உடனே உள்ளுக்கு இருந்து அது வேலை செய்யும். திரும்ப 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 எப்படி சில வார்த்தைகளை வாசிக்கும் போது கம்ப்யூட்டர்லேயோ அல்லது லேப்டாப்லேயோ அல்லது ஃபோன்லேயோ திரும்ப அதை எடுத்து புக்ஸ்லேயோ திரும்ப ஒரு இதை படிக்கும்போது அந்த என்ன செய்யும் அப்படின்னா அதனுடைய விளக்கம் புரியும். திரும்ப படிக்கும்போது அதனுடைய தன்மை நமக்கு விளங்க ஆரம்பிக்கும், அதனுடைய வியாக்கியானங்கள் விளங்க ஆரம்பிக்கும். அந்த பொருளுடைய அந்த பொருள் பாத்திரத்துடைய பொருள் விளங்கும். அப்படியான சில நேரத்தில் ஏதாவது நமக்கு ஒரு இதை நம்ம பார்க்கணுன்னா அதை திரும்ப பார்த்து அது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம். அதுபோல் இந்த வேத சத்தியம் வார்த்தை உள்ளே போனவுடனே அந்த வார்த்தை இன்றைக்கி சொன்னாரே, அந்த வார்த்தை சொன்னாரே எழும்புன்னாரே, நான் எப்படி அதுக்கு என்ன செய்யணும்னு அதை குறித்து தியானிப்போமானால் கர்த்தர் அங்கே நின்று உதவி செய்வார். இயேசு உன்னை குணமாக்குறான்னு சொல்கிறாரே, இயேசு உனக்கு உதவி செய்வார். இயேசு கிறிஸ்து உனக்கு உதவி செய்வார், உனக்கு உதவி செய்கிறார்ன்றார். உன்னை எழுப்புவார், உன்னை குணமாக்க விரும்புகிறான்றார. அல்லேலூயா. அப்படி அந்த வார்த்தையை கேட்கும்போது இந்த வார்த்தையை உள்ளே நம்ம அனுப்பிட்டோம்னா உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். உள்ளே இந்த சரீரத்துக்குள்ளே ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும், இந்த முகத்தில் ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். நம்மளுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஏதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் எங்கேயாவது பேசப்பட்ட கேட்டால் அதை கேட்க விரும்பாது. ஏதாவது பிரியமில்லாத கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு செயல் நடந்தால் அதை பார்க்க விரும்பாது, அதில் நிற்க விரும்பாது. அப்போ புரிந்து கொள்ளணும், ஆண்டவர் உள்ளிருந்து நமக்குள்ளே செயல்படுகிறார். கர்த்தருடைய செயலை எவன் ஒருவன் புரிந்து கொள்ளுகிறானோ அவனுக்குள்ள என்ன ஈஸியாக அவருடைய அந்த பாதையில் ஓட ஆரம்பிச்சிடுவான், அந்த பாதையில் நடக்க ஆரம்பிச்சிடுவான். அப்படின்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, கர்த்தர் நமக்குள்ளே வந்துட்டான்னா பெரிய பணக்காரனாக வரணும், பெரிய பங்களா இருக்கணும், பெரிய சொத்து இருக்கணும், கார் இருக்கணும் அப்படின்னு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அதல்ல, அதை விட மேலானது ஆண்டவர் நம்மோடு இருப்பது. அதை விட மேலானது கர்த்தர் சர்வ லோகத்தையும் உண்டாக்கின ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்றால் அவர்கள்தான் உயர்ந்தவர்கள். தேவனாகிய ஆண்டவர் நமக்குள்ளே இருந்து செயல்பட விரும்புகிறார் என்றால் இந்த உலகத்தில் அத்தனை குப்பையாக தான் தெரியும். உயர்ந்தவர்கள், உயர்ந்த உள்ளம் கொண்டவர்கள், உயர்ந்த அந்த சிந்தை உடையவர்கள், உயர்ந்த ஒரு சிந்தை இருக்கும். அவங்க யாருக்காவது ஏதாவது நன்மை இருக்கா, நன்மை செய்யலாமா, நன்மையானதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாமான்னு அவங்க சிந்தனை ஓடும். இந்த ஒரு மனிதர்களை பார்த்த உடனே அவங்களுக்கு ஏதாவது நன்மை செய்யலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. இவர்களுக்கு ஏதாவது அறிவு சொல்லலாமா, ஏதாவது இவங்களுக்கு ஆலோசனை சொல்லலாமா, அவங்களுக்கு தெரிந்த ஆலோசனைகளை அவங்களுக்கு சொல்ல விரும்புவார்கள். அந்த மனமானது துடிக்கும். ஐயோ, ஒரு ஆலோசனை இல்லாமல் அங்கே ஒருவர் போராடி கொண்டு இருக்கிறாரே, அப்போ அவருக்கான ஆலோசனை நம்மக்கிட்ட இருக்கும். ஏனென்றா இங்கே ஆவியானவர் உலாவி கொண்டிருக்கிறார், தேவனுடைய வார்த்தை இருக்குது. அப்போ அந்த உள்ளமானதை துடிக்கும். அவங்களுக்கு ஏதாவது செய்ய முடியும் நமக்கு அப்படின்னு தோணா அவங்களுக்கு சொல்லலாமான்னு இந்த ஆவி கடந்து துடிக்கும். நமக்கு அவங்களுக்கு ஏதாவது ஆலோசனை கொடுப்போம், நமக்கு வழி தெரியும். ஆனால் அவங்க வழி தெரியாமல் தவிக்கிற நிறைய பேர் நம்ம கண்ணு முன்னாடி இருப்பாங்க. அப்போது ஆனால் வழி தெரியாமலாம் நிற்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது வழியை காட்டலாமேன்னு துடிக்கும். அதை பார்க்கும்போது ஆண்டோடைய செயல் நமக்குள்ளே இருக்குன்னு புரிந்து கொள்ளணும். கர்த்தருடைய செயல் நமக்குள்ளே இருக்குது அப்படின்றத நாம புரிந்து கொள்ளணும். கர்த்தர் ஆண்டவர் அந்த செயல் நமக்குள்ளே அல்லவா இருக்குது அப்படின்னு. அல்லேலூயா. ஆகையினால அப்படி துடிக்கும் போது ஏதாவது உதவி செய்வோம் என்று எண்ணுவோம். ஏதாவது
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அவங்களால இருக்க முடியாது. ஆண்டவருடைய செயல் யார் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்குதோ, ஆண்டவருடைய வார்த்தை எந்த மனிதனுக்குள்ளே இருக்குதோ, தேவனுடைய வார்த்தை மனிதனுக்குள்ளே இருக்குமானால், மனுஷிக்குள்ளே இருக்குமானால், அவர்களால் கடந்து போக முடியாது. எதை அந்த வழி தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கிறவளை பார்த்துட்டு கடந்து போக முடியாது. அவர்களுக்கு ஏதோ ஒரு வழியை காட்ட வேண்டும் என்று அந்த ஆத்துமா துடிக்கும். அவளுக்கு ஏதாவது ஒன்றை செய்துட்டு போயிட்டே இருக்கும். போகிற போக்கில் அப்படி நன்மை செஞ்சுட்டு போகும். அது தேவனுடைய செயல், தேவனுடைய வார்த்தை எங்கே இருக்குதோ அந்த வார்த்தை பெற்றுக்கொண்ட மனுஷனை பார்க்கும்போது மற்ற சமாதானம் இல்லாத ஒரு மனுஷன், ஒரு குடும்பம் அந்த பார்த்து சமாதானம் அடையும். அவங்களுக்கு எதுவும் கொடுத்து சமாதானமாக்க முடியாது, அவங்களுக்கு ஏதாவது அள்ளி கொடுத்து நிறைவாக்க முடியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்குமானால், அப்படிப்பட்டவர்கள் சமாதானம் இல்லாத ஒரு மனிதர்கள் இந்த தேவ வார்த்தையை பெற்ற மனிதனை பார்க்கும்போது அவனுக்கு ஏதோ ஒரு ஆறுதல் வரும், ஏதோ ஒரு சமாதானம் வரும். அவன் என்ன செய்வானா, இவங்ககிட்ட பேசலாம்னு நினைப்பான். அவங்ககிட்ட ஏதோ